السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா. அல்லாஹு தாலாவினுடைய மாபெரும் கிருபையால் ஆன்மீக மருத்துவம் என்ற யூடியூப் சேனலின் வாயிலாக உடலிற்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நாம் தெரிந்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹு தாலா இந்த சேவையை கபூல் செய்வானாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற மருத்துவ குறிப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சிறுநீர் எரிச்சல் நீங்க, சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் ஏற்படுகிறது, அந்த எரிச்சல் நீங்குவதற்காக ஏதாவது துஆ இருந்தா சொல்லுங்க ஹசரத் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். சிறுநீரை அமர்ந்த முறையிலே கழிக்க வேண்டும். கழிவறைக்கு செல்லும் பொழுது அந்த துஆலாம் சரியான முறையில் ஓதிட்டு போகணும், சரியான முறையில் ஓதிட்டு போகணும். என்ன பெரும்பான்மையான சிறுநீரினுடைய எரிச்சல் எதனால ஏற்படும் கேட்டா, உடல்ல ஹீட்டுனால, கோடை காலத்துல நம்ம இருக்கோமா இல்லையா, அந்த ஹீட்டினால அந்த எரிச்சல் ஏற்படும். அதிகமான முறையில தயவு செஞ்சு தண்ணி குடிங்க, நல்ல தண்ணி குடிங்க, அதிகமான முறையில தண்ணி குடிங்க. காலையில் வெறும் வயிற்றுல சொன்ன தண்ணி குடிங்க. நைட் படுக்கும்போது தண்ணி குடிச்சிருப்பாங்க. சிறுநீர் நம்ம இலகும் போறக்கு உண்டான வழி அது வகுத்து தரும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, சூரத்துல் முஸம்மிலை, முஸம்மில் சூறாவை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, டெய்லியும் ஒரு 41 தடவை ஓதி தண்ணியில ஊதி அந்த தண்ணீரே குடிச்சுக்கிட்டே வரணும். இப்படி வர்றதுனால முன்பின் செலவாத்து 3 தடவை ஓதுவது அவசியம். ஓதி ஃபர்ஸ்ட் 3 தடவை செலவாத்து ஓதணும். சூரா முஸம்மில ஒரு 41 தடவை, அப்படி ஓத முடியாதவங்க 12 தடவை ஓதி ஒரு பாட்டில் தண்ணியில ஊதி வச்சுக்கிட்டு அதுலயே தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டே வரணும். இது மூலியமாக அந்த சிறுநீர் கடுப்பு நீங்கிடும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டா, ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா இலாஹ இல்லாஹுர் ரஹ்மானுர் ரஹீம் என்கிற இந்த வாக்கியத்தை 7 தடவை ஓதணும். இதுலயும் முன்பின் செலவாத்து 3 தடவை ஓதணும். செலவாத்து 3 தடவை ஓதணும். பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா இலாஹ இல்லாஹுர் ரஹ்மானுர் ரஹீம் என்கின்ற இந்த வார்த்தை 7 தடவை ஓதணும்னு சொல்லி சொன்னா, திரும்ப 3 தடவை செலவாத்து ஓதி கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் நாட்டத்தால் நமக்கு சிறுநீர் இருக்கின்ற கடுப்பு நீங்கிடும், சிறுநீர் எரிச்சல் நீங்கிடும். இது ரெண்டாவது. மூணாவது, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வசனம் இருக்குதுங்களா இல்லையா, இந்த வசனத்தை நீங்க 21 தடவை ஓதணும். 21 தடவை ஓதி தண்ணீர்ல ஊதி இரவு படுக்கும் பொழுது நல்லா குடிக்கும், இல்ல காலையில் எந்திரிச்சோடனே குடிக்கும். இதன் மூலியமா அல்லாஹு தஆலா சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீங்குகளை விட்டும், அது எரிச்சலாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், அல்லது அது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான தீங்குகளையும் வல்ல ரஹ்மான் நமக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், முழுமையான முறையில் ஷிஃபா வச்சிருக்கான். முழுக்க மருத்துவர்களை அணுகாமல் குர்ஆன் ஆயத்தை கொண்டு எப்படி ஷிஃபாவை பெற வேண்டும் என்பதை நாம் யோசித்து நாம் பெறுவதன் மூலமாக, குர்ஆன் ஆயத்தை கொண்டு நம்ம பெறுவதன் மூலம் என்ன கேட்டா, ஈமான் அதிகரிக்கும். நம்மள்கிட்ட அல்லாஹ்வின் மீதான, ரசூலின் மீதான ஈமான் அதிகரிக்கிறது. அல்லாஹ் தஆலா ரஹ்மான் நமக்கு கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.